அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தெய்வத்தின் அருள் எப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோட டாரட் கார்ட் ரீடர் சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறதுக்காக நேயர்கள் எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. முதலாவதாக மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம்? ஸோ மேஷராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு டபுள் மைண்ட் செட் இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குது மனசுலனா அதை வந்து தெளிய வைக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஒரு கிளியரான மைண்ட் செட்டோடு இருக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எல்லாமே தனக்குள்ளே போட்டு மூடி மறைக்க தேவையில்லை. சில விஷயங்களை வெளியே சொல்கிறது மூலயமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குதுன்னா தாராளமாக வெளியே சொல்லலாம். எல்லாத்தையும் மனசில் போட்டுக்க வேண்டாம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் பர்பிள் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 13 13 10 10. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் லைஃப்பில், நல்ல ஒரு வளர்ச்சி பாதை கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, வெளியில் மட்டும் வந்து நல்லா அவங்கள க்ரூம் பண்ணிக்கிட்டு நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் உள்ளுக்குள்ளே அதே மாதிரியான ஒரு அழகு அவங்களுக்கு இருக்கணும், ஒரு நீட்னஸ் இருக்கணும். ஸோ மனதளவுலையும் ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்கணும். அப்போது உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு அழகு மெருகேறும் போது உடல் ரீதியாக ஒரு அழகு வந்து ஏற்படும், ஒரு தேஜஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். எந்த ஒரு குற்ற உணர்வோ இல்லை வந்து பகை உணர்வோ இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு இது ரெண்டுமே வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜர். மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னை நோக்கி வரக்கூடிய எந்த விதமான ஒரு கொலாபரேஷனாக இருந்தாலும் சரி அதுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ வரக்கூடிய எந்த விதமான வாய்ப்பாக இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்திக்கணும். அது தொலைதூரத்துலேருந்து வந்த வாய்ப்பாக இருந்தாலும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப வந்து எப்போவுமே ஒரு செலப்ரேஷன், ஒரு விதமான கேளிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதெல்லாம் ரொம்பவே தவிர்த்துக்கணும் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 19 19 12 34. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க எந்த விஷயங்களில் அவங்க ஈடுபாடு அதிகமாக கொடுக்கலாம், எது மேலே ஆசைப்படலாம் அப்படின்ற ஒரு கரெக்டான தெளிவான ஒரு மைண்ட் செட் தெரியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இப்போ இருக்கிற சூழலில் அவங்க எதெல்லாம் வந்து நிரந்தரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதெல்லாம் நிரந்தரமாக அவங்களுக்கு கிடைக்கணும்னா சிறுவாபுரி முருகரை வந்து இந்த வாரம் அதிக அளவில் வழிபடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நிரந்தரமாக சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வேண்டுதல் கூட வைக்கலாம். ஒரு பொருளோ ஒரு பர்சனோ அவங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கான வேண்டுதலுமே வைக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய முயற்சிகளுக்கான திட்டமிடுதல் வந்து செய்யணும். ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறாங்கன்னா அதுக்கான பிளானிங்ஸ் வந்து இந்த வாரம் வந்து மேற்கொள்ளலாம். அது சம்மந்தமாக புதிய நபர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் ரீதியாக ரொம்ப சிக்கனம் படுத்த வேண்டாம் இந்த வாரம். ஸோ அதாவது மற்றவங்களுக்கு கூட கொடுத்து உதவாத அளவுக்கு தன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் நல்லது எல்லாமே தனக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு
ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஓஷியன் க்ரீன் அண்ட் ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555 14 14. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்க லைஃப்பில் நிறையா நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். ஸோ அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அதில் அவங்க ஒரு தனித்துவமான ஒரு நபராக வருவாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய அம்மா அப்பாவை என்றைக்குமே கைவிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கேட்காமலே இவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து இவங்க நல்ல விதமாக பார்த்துக்கணும். அப்படி இதெல்லாம் செஞ்சாங்கன்னா முருகருடைய ஒரு துணை அருள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். முருகரும் இவங்களை எந்த சூழலையும் கைவிட மாட்டாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கணும். அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் புதிய மாற்றங்கள் ஏற்படுதோ அதை நோக்கி அவங்க வந்து போகணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இழப்புகளை பற்றிலாம் பெருசாக வருத்தப்படாமல் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை வந்து பார்க்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, பழைய விஷயங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்ப பொறுமை காக்க வேண்டாம். வெயிட் பண்ணி பொறுத்த வரைக்கும் போதும். ஸோ மற்ற விஷயங்களில் ஆக்ஷன்ஸில் வந்து இறங்கணும். அதனால் இந்த வாரம் எதுக்காகவும் வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 23 23 999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்குள்ள ஒரு ரிலீஸான எனர்ஜி, அதாவது நெகட்டிவ்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் செய்யக்கூடிய காரியங்கள் இல்லை எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியும், ஸோ அதாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு சூழலில் இவங்க வாழணும். இதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆசைகளாக இருக்குது. அப்படின்ற போது கண்டிப்பாக அது நிறைவேற்றுற விதத்தில் இவங்க குறிஞ்சி ஆண்டவரை வந்து வழிபடணும். குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபடும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை பெரிய அளவில் ஏற்படும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் மேம்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, எதாக இருந்தாலும் எதிர்த்து போராடணும். ஸோ தனக்கான தேவைகளை நிறைவேற்றிருக்கிறதுக்கும் எதிர்த்து போராடணும். தன்னை நோக்கி வரக்கூடிய ஆப்போசிஷன்ஸாக இருந்தாலும் எதிர்த்து போராட தயங்கவே கூடாது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எல்லாமே வந்து நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், சந்தோஷமாக தான் இருக்கணும்னு அதை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101 999. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியாக எதனா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். அண்ட் வந்து நல்ல விதமான இமோஷன் ஃபீலிங் அவங்களுக்கு உருவாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுன்னா? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோட வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தில் இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் கூட சரி, எங்கே இருந்தாலும் முருகர் வந்து இவங்களை கைவிடவே மாட்டார். ஸோ முருகருடைய கண் பார்வை எப்போவுமே இவங்க மேலே இருக்கும். அதே மாதிரி இவங்க முருகான் மனசில் நினச்சாலே அவர் வந்து இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு எப்போவுமே தயாராக இருப்பார். அதனால் இந்த மாதிரியான இடத்துல நான் இல்லையே, இந்த மாதிரி என் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, இல்லை நான் வேறு ஒரு ரிலீஜியஸில் கூட இருக்கேன், நான் முருகரை பிடிக்குன்றவங்க கூட அதெல்லாம் அது விஷயமே கிடையாது. இவங்க எப்போ முருகரை நினச்சாலும் முருகர் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னா அதை வந்து நிறைவேற்றுறதுக்கான செயலில் வந்து ஈடுபடலாம்.
ஸோ தொலைதூர விஷயங்கள், தொலைதூர பயணம் இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு நினச்சாலும் அதுக்கான விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, ஒரே இடத்துல முடங்கி உட்காரக்கூடாது, தேவையில்லாமல் வந்து எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது, சோகம் இந்த மாதிரியான கவலை இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்மா? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 21 21 அண்ட் 777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க விருப்பப்படுற மாதிரியான பெரிய பதவிகள் இல்லை பெரிய வாழ்க்கை, பெரிய கனவுகள் இதெல்லாம் அவங்களால அடைய முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அரச வாழ்க்கைக்கு நிகரான ஒரு வாழ்க்கை கூட கிடைக்கும். ஆனால் அதற்கு முதல் தகுதி எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும். இந்த பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கவே கூடாது. ஸோ அப்படி இவங்க அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கையை நிச்சயமாக முருகர் கொடுப்பாரு அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னும் போது, இவங்களுடைய வாழ்நாளில் அடுத்து நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகள், அதாவது திருமணம் சார்ந்து இல்லை உறவுகள் சார்ந்த சுப நிகழ்வுகள், ஒரு கொலாபரேஷன், ஒரு பிஸ்னஸ் கொலாபரேஷன், இந்த மாதிரி நல்ல விதமான விஷயங்களை பற்றி, நல்ல காரியங்களை பற்றி யோசிக்கவோ அதற்கான செயல்களில் இறங்கவோ இந்த வாரம் தாராளமாக வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் சார்ந்து எது பின்னாலையும் ஓட வேண்டாம் இந்த வாரம், அதெல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் டீப் சி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111 அண்ட் 1010. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால அவங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க நடக்கக்கூடிய நல்லது கெட்டது குறித்து. அண்ட் வந்து நல்ல காரியங்களை வந்து மேற்கொள்றதுக்கான ஆக்ஷன்ஸும் உடனே எடுப்பாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்கிற மெசேஜ் என்னது மேம்? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு என்ன தேவையோ, இவங்களோட லைஃப்பில் இதுதான் கிடைக்கணும்னு இருக்கிறது நிச்சயமாக அவங்கள தேடி வரும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒன்று அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். அது வரைக்கும் அவங்க அதை நோக்கி அதை சார்ந்து பின்ன ஓடாமல் முருகரை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும். இவங்களுக்கு தேவையான ஒன்று வர வரைக்கும் முருகரே இவங்களுக்கு வந்து கூட துணையாக இருப்பார். அதனால் எதை தேடியும் ஓட வேணாம், இவங்களுக்கு தேவையானது அவங்களை தேடியே வரும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது விஷயங்களை மாற்றிக்கணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். ஆக்ஷன் வைஸ் எதாவது மாற்றிக்கணும், இல்லை ஹெல்த் வைஸ் எதாவது மாற்றிக்கணும்னா தாராளமாக அந்த சேஞ்சஸை கொண்டு வரலாம். அண்ட் ரொம்ப வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கணும். எதை செஞ்சாலும் வந்து அந்த ஒரு சுறுசுறுப்போடு வந்து செய்யணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, முன் அனுபவம் இல்லாத காரியங்களில் ஈடுபட வேண்டாம், தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் டீப் சி ப்ளூ. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பிளானிங்ஸ் எல்லாம் சீராக போகும். அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சார்ஜும் அவங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, வில்பட்டியில் இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பரை வந்து இவங்க வழிபடணும். முடிஞ்சால் தரிசனம் பண்ணலாம், முடியாதவங்க தொடர்ந்து வெற்றி வேலப்பரை வந்து இவங்க வழிபட்டுக்கிட்டே வரும்போது இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப தனித்துவமானதாகவும் இருக்கும். அண்ட் அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ இவங்க என்ன மாதிரியான இக்கட்டான சூழலில் இருந்தாலும் கடைசியில் அவங்க இதெல்லாம் இந்த இருளெலாம் விலகி அவங்களுக்கு ஒரு பிரகாசம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக தென்படும். ஸோ அதனால் இந்த முருகரை அவங்க தொடர்ந்து வழிபடணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ். விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாம் மேம்? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ
ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னும் போது செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப முனைப்போடு ஈடுபடணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அண்ட் சில விஷயங்களை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அதற்கு மற்றவங்களோட சப்போர்ட் கிடைச்சாலும் அந்த சப்போர்ட்டோடு அவங்க வந்து செய்யணும். யாரும் வேண்டான்னு ஒதுக்கக்கூடாது. என்ன பண்ண வேண்டாமா? சரி, என்ன பண்ண வேண்டாம்னா பணம் சார்ந்து பொருள் சார்ந்து எந்த ஒரு கூட்டு முயற்சியும் பண்ண வேண்டாம். வேலை ரீதியாக பண்ணலாம், பணம் பொருள் சார்ந்து வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் சாண்டல் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88811. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு தன்மை வந்து கிடைக்கும். நல்லது கெட்டதுலேயும் பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து கரெக்டாக அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லும் வழிகாட்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். பெரிய விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறத விட, நடக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக அவங்களுடைய தினசரி காரியங்களை வந்து செய்யணும். ஸோ இவங்க எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களோ, எப்போல்லாம் சிரிக்கிறாங்களோ, அப்போல்லாம் வந்து முருகரை அவங்களால வந்து உணர முடியும். ஸோ அந்த சிரிப்பில் அவர் இருப்பார் அப்படின்றதுனால எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்குள்ளேயும் தன்னை சுற்றியும் என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் இருக்குது, கெட்ட மனிதர்கள் இல்லை கெட்ட சூழல் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதை கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணணும். என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, பணம் ரீதியாக பொருள் ரீதியாக யாருக்கும் ரொம்ப தாராளமாக எடுத்து கொடுக்க வேண்டாம். அதில் சில லிமிட்டேஷன்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12 12 16 16. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அண்ட் அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, திருப்பரங்குன்ற முருகரை வந்து தரிசனம் பண்ணலாம், வீட்டில் இருந்தே வழிபடலாம். ஸோ அந்த முருகரை நினச்சி இவங்க வந்து டெய்லியும் வந்து மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்படி தியானம் செய்யும் போது கண்டிப்பாக இவங்களுடைய திருமணம் சார்ந்து காதல் சார்ந்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். அதை சரி செய்யறதுக்கான வழியும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாமா? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக சில விஷயங்களை முடிவு செய்யணும். அண்ட் வந்து இவங்க வந்து அந்த இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக சில ஆக்ஷன்ஸில் சில காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, அடுத்தவங்களோட வேலைகளை கூட தான் ஏற்றுக்கிட்டு தான் ஷோல்டர் மேலே எல்லா விதமான அந்த பொறுப்புகளும் ஏற்றுக்கிட்டு ரொம்ப உழைக்க தேவையில்லை. ஸோ மற்றவங்களோடைய சுமைகளை ஏற்றுக்க கூடாது இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் லைட் க்ரீன் அண்ட் வயலட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22 22 11 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் மற்றவங்களோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் வந்து ஏற்படும். அண்ட் இவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்ஸ் அதாவது விருப்பங்கள்லாம் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாரம் அதாவது உடனே இந்த வாரத்துலையாவது இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணணும், இவங்களுக்கான ஒரு சரியான குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை பாதை என்ன, லட்சியம் என்ன, சில பேருக்கு அதே தெரியாமல் இருந்தால் தெரிய வரும். அண்ட் இவங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த குருவை தேர்ந்தெடுக்கணும். அப்படி மனிதர்கள் மேலே அந்த குரு ஸ்தானம் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லைன்னா சுவாமி மலை முருகரை அவங்க சிறந்த குருவாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக முருகர் அவங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாரு அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம் மேம்? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு யாரோடலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, இல்லை மன ரீதியாக எந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுற விதத்தில் இவங்க அதற்கான ஒரு முடிவுகளை வந்து எடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி கூட அந்த குழப்பத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பண்ணணும். இதற்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து, அதாவது பேச்சுவார்த்தையை உருவாக்கணும் அப்படின்றது. என்ன பண்ண வேண்டாம் மேம்? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களுக்கு நடந்து முடிஞ்ச சில கசப்பான விஷயங்களை பற்றி யோசிக்க வேணாம். மேற்கொண்டு என்ன நல்லது இவங்ககிட்ட இருக்குது, ஸோ அதை எப்படி இன்னும் வந்து லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகலான்றதை பற்றி யோசிக்கணும். தேவையில்லாத கவலையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 17176666. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு எடுக்கிற முடிவுகள் சரியானதாக எடுப்பாங்க. அந்த முறிவுகளில் நல்ல ஒரு வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க இந்த வாரம் முழுவதும் பழனி ஆண்டவரை வந்து வழிபடணும். ஸோ தரிசனம் பண்ணாலும் சரி, முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பழனி முருகரை வேண்டிக்கிட்டாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும், பிரச்சனை முடியும்னாலும் பழனி முருகரை வந்து வேண்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவரை வேண்டிக்கும் போது அவர் எங்கே இருந்தாலும் இவங்களுக்கான ஒரு விடையை வந்து கொடுப்பாரு, அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவை கொடுப்பாரு. ஸோ பழனி முருகர் வழிபாடு இந்த வாரம் ரொம்ப அவசியம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.